Hello students, welcome to my channel. We have 12th marks chapter 6 exercise 6.5 second sum பார்ப்போம். Show that lines r vector equal to 6i plus j cap plus 2k cap plus s of I cap plus 2j cap minus 3k cap and r vector equal to 3i cap plus 2j cap minus 2k cap plus t of 2i cap plus 4j cap minus 5k cap are skew lines and hence find the shortest distance between them கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்கியூ லைன்ஸ்னால் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு தெரியும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் தெரியுமா. ஸோ அந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி பி வெக்டார் சி ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் டி டி வெக்டார். ஸோ நமக்கு தேவையானது ஏபிசிடி எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 6i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப், பி வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப், சி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப், டி வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 4j cap minus 5k cap. Okay. இப்போ ஸ்கியூ லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, முன்னாடி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். பி வெக்டார் இஸ் நாட் scalar product, scalar multiple of d vector. b வெக்டாரும் d வெக்டாரும் ஸ்கேலார் மல்டிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி b வெக்டார் இஸ் b வெக்டார் and d வெக்டார் ஆர் நாட் parallel வெக்டர்ஸ். ஓகே, அப்படி இது ரெண்டும் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா போடலான்னா, பி ஏ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இது ரெண்டும் பண்ணிவிட்டு அது வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும். ஜீரோன்னு வரும். அது எப்படி வருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு சி வெக்டரோட வேல்யூ 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப் மைனஸ் ஆஃப் a vector value 6i cap plus j cap plus 2k cap. மைனஸ் பண்ணோம்னா 3ல் 6 மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் 3i cap, 2ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் j cap, சரி ப்ளஸ் j cap, மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் 4k cap, மைனஸ் 4k cap. இது வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ. அடுத்தது பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப், பியோட வேல்யூ 1 2 மைனஸ் 3, டியோட வேல்யூ 2 4 மைனஸ் 5. சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஐ கேப் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 10 மைனஸ் ப்ளஸ் 5 6 12ன்னு வரும். மைனஸ் ஜே ஆஃப் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் கே ஆஃப் கே வெக்டர் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா 4 மைனஸ் 4.
ஸோ 12 10 போயிடுச்சுன்னா 2, ஸோ 2 I cap, 5ல் 6ல் 5 போயிடுச்சுன்னா 1 மைனஸ் ஜே கேப், கேக்கு -4 4 0 ஆகிட்டனால கே வெக்டர் வராது. ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் டி வெக்டார் equal to first அதோட வேல்யூ 3I cap plus j cap minus 4k cap dot product of 2I cap minus j cap. Dot product na ijk cancel ஆகி values மட்டும் வரும். So 3 2s are 6 minus 6, 3 2s are 6 minus 6, 1 1s are 1 minus 1, 3 11 value 0 ஆகும். So 6 1s are minus 7, so minus 7 value வந்துச்சு, அது not equal to 0. So given line not intersect and given lines are skew lines. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பாருங்க சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அதை மாடுலேட் பண்ணணும். கீழே வந்து பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மட்டும் மாடுலேட் பண்ணணும். இப்போ மேலே உள்ள கண்டுபிடிச்ச அதோட வேல்யூ 7, கீழே உள்ளதுக்கு வந்து பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டரோட வேல்யூ மட்டும் எழுதியிருக்கோம். 2 மைனஸ் 7 இந்த ரூட்டில் புட்டுவை பண்ணோம்னா 4, என்ன பண்ணோம்னா 1. ஸோ -7 -1 வெளியே எடுத்தோம்னா 7 ஆகிடும். 4 + 1 5 5. ஸோ இதுதான் மினிட்ஸு. அவ்வளோதான் லெசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.